அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி பெருமாள் கோவிலில் வழங்கப்படும் லட்டு தயாரிப்பில் மாட்டுக் கொழுப்பு, மீன் எண்ணெய் கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியதை அடுத்து ஆய்வகத்திலும் அது நிரூபிக்கப்பட்டிருப்பது பெருமாள் பக்தர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஆன்மீக அன்பர்களுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்யும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம்தான் காரணம் என சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் இதில் அடிப்படை தவறு திருப்பதி தேவஸ்தானத்தின் மீதுதான். காரணம், எந்த ஒரு கோவிலை எடுத்துக்கொண்டாலும் கோவிலுக்கும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இறைவனுக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்கள் அனைத்தும் மடப்பள்ளியில் அதற்கென உள்ள அர்ச்சகர்களாலேயே தயாரிக்கப்படும். திருப்பதியை பொறுத்தவரை நைவேத்தியங்களை தயாரிப்பவர்கள் கமேகார்லு என்று அழைக்கப்படுகின்றனர். அதுவும் பெருமாளின் தாயாரான வகுல மாதா சிலையின் முன்னிலையில்தான் நைவேத்தியங்கள் தயாரிக்கப்படும். தாயாருக்கு முதலில் நைவேத்திய பிரசாதங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே ஏழுமலையானுக்கு படைக்கப்படும். இதற்கும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த லட்டுக்கள் பெரிய பெரிய இயந்திரங்கள் உதவியோடு ஒரே நேரத்தில் டன்னாக தயாரிக்கப்படுகிறது. இவர்கள் நோக்கம் பிரசாதம் வழங்குவது அல்ல, வியாபாரம். கோவிலுக்கே வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆதார் அட்டையை காட்டி 2 லட்டு வாங்கிக்கோ என்கிறது தேவசம் போர்டு நிர்வாகம். அப்படியானால் அது பிரசாத ஸ்டாலா இல்லை ஸ்வீட் ஸ்டாலா? யார் கேட்பது? இந்த லட்டு பிரசாதங்களை தயாரிக்கும் பொறுப்பை தனியார்களுக்கு ஏலத்திற்கு வழங்கிவிடும் கோவில் நிர்வாகம். நான் சொன்ன தனியார் வேறு அர்த்தம். ஆனால் இங்கே நிஜமாகவே தனியார் அமைப்புகளுக்கு கொடுத்து விட்டார்கள் போல. அதன் பிறகு அங்கே என்ன நடக்கிறது என்று திரும்பி கூட பார்ப்பதில்லை கோவில் நிர்வாகம். அடுத்த ஆண்டு ஏலத்தின் போதுதான் அந்த கோப்பு திரும்பவும் கையில் எடுக்கப்படும். இந்த இடைப்பட்ட நாளில் எப்படி சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதித்துக் கொள்வது அந்த நிறுவனங்களின் சாமர்த்தியம். அதுதான் இவ்வளவு சீர்கேட்டிற்கும் காரணமாகிவிட்டன. பகவான் பிரசாதத்துக்கான பொருட்களை ஏன் டெண்டர் விட்டு வாங்க வேண்டும்? டெண்டர் விட்டு ஒரு பொருளை வாங்குகிறோம் எனும் போதே அது வெறும் விலை சம்பந்தப்பட்ட விஷயம் என்று ஆகிவிடுகிறது. யார் குறைவான விலை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு டெண்டர் வழங்கப்படும். இதில் தரம் எங்கே இருக்கிறது? இது என்ன கட்டிடமா அல்லது வாகனமா? குறைந்த விலைக்கு கொடுப்பவரிடம் வாங்க. இது பிரசாதம் அல்லவா? அதற்கென்று ஒரு புனிதம், ஒரு தரம் கிடையாதா? விலை குறைவாக யார் கொடுத்தாலும் வாங்குவார்களா? அவ்வளவு குறைவாக விலை வைப்பவன் எப்படி தரமான பொருளை கொடுப்பான்? இனியாவது பால் பொருட்களை இப்படி டெண்டர் மூலம் வாங்காமல் தேவஸ்தானமே ஒரு மாபெரும் கோசாலை அமைத்து பராமரிக்கலாம். அவர்களிடம் பணத்துக்கோ ஆட்களுக்கோ பஞ்சமா என்ன? அல்லது தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் உள்ள கோசாலைகளுக்கு திருப்பதி தேவஸ்தானமே முன்வந்து நிதி அளித்து பால் பொருட்களை அவர்களிடம் வாங்கலாம். இத்தனை கஷ்டத்துக்கு இடையேயும் கோசாலைகளை அமைத்து பராமரிப்பவர்கள் நிச்சயம் பகவானுக்கு என்பதால் இறை நம்பிக்கையோடு தரமான பொருளை கொடுப்பார்கள். பசுவை காப்பாற்றியது போலவும் ஆயிற்று. பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தரமான பொருளை வாங்கினோம் என்ற திருப்தியும் கிடைக்கும். இது பற்றி தேவஸ்தானம் பரிசீலிக்கலாம், தவறில்லை. அதே சமயத்தில் எந்த ஒரு பொதுத்துறை, அரசு சார்பு, தன்னாட்சி, சமய நிறுவனங்கள் என்றாலும் அவர்களின் கொள்முதல் விற்பனை ஏலங்களில் பங்கெடுக்க பல 100 நிபந்தனைகள் உண்டு. குறிப்பாக இது போன்ற ஏலங்களில் பங்கு கொள்ள 5 முதல் 20% வரை பிணை தொகை கட்டினால் மட்டுமே ஏலத்திற்கான விண்ணப்பம் கிடைக்கும். இதன் பிறகு பல காடு மலைகள் தாண்டி அந்த ஏலத்தில் பங்கெடுப்பது குதிரை கொம்பு. அதிலும் முழுவதும் கணினி மயமாக்கப்பட்ட ஆன்லைன் டெண்டர்களில் நமது போட்டியாளர் யாரென்று அறிந்து கொள்வதே கடினம். இதையெல்லாம் தாண்டி ஏலத்தில் வென்றாலும் காலையில சரக்கு வித்தோம், சாயங்காலம் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் என்கிற கதையல்ல இது. ஏலத்தில் ஜெயித்தாலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் அதை அளிக்கும் அதிகாரம் பெற்றவரை உருவி குளிப்பாட்டினால் மட்டுமே கோப்பு அடுத்த கட்டத்துக்கு நகரும். இன்று சப்ளை செய்யப்படும் பொருளுக்கு பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு 1 மாதம் கழித்துத்தான் ரிசீவ்டு ஒப்புதல் கிடைக்கும். அதன் பிறகு நம் பணம் கைக்கு வர 3 முதல் 6 மாதம் ஆகலாம். இத்தனையும் தவறாமல் நடக்க பொருளின் தரம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட கொடுக்கும் கரம் முக்கியம். இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி வந்து கலப்பட பொருளை சப்ளை செய்ய ஒப்பந்தம் பெற்ற நிறுவனத்தின் அதிபருக்கு ஒன்று பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும்.
அல்லது மனதில் தற்கொலை எண்ணம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் வாதமும் ஏற்கத்தக்கதே. அதையும் மீறி திருப்பதி லட்டில் மாமிச எண்ணெய்கள் கலக்கப்பட்டிருந்தால் அது குற்றம்தான், அயோக்கியத்தனம்தான். ஒவ்வொருவருக்கும் தான் என்ன உண்ண வேண்டும், என்ன உண்ணக்கூடாது என்று தேர்ந்தெடுத்து கொள்ள உரிமை உண்டு. அறிவிக்காமல் ஓர் உணவு பண்டத்தில் ஒரு புதிய விஷயத்தை கலப்பதன் மூலம் அந்த தனி மனித தேர்வை அம்மனிதர்கள் அறியாமல் உடைப்பது அறமற்ற அருவருப்பான செயல். அதுவும் மத ஸ்தலத்தில் செய்வது நம்பிக்கை துரோகம். இது மேலோட்டமாக சைவம் அசைவம் என்ற எதிர்வின் அடிப்படையிலான பாதிப்பு மட்டுமல்ல. அசைவம் உண்போரிடையே கூட மாட்டுக்கறி உண்போர் உண்ணாதோர், பன்றிக்கறி உண்போர் உண்ணாதோர், மீன் உண்போர் உண்ணாதோர் என எவ்வகை என்றாலும் தம் உணவு தேர்வில் அடி விழுந்திருந்தால் பாதிக்கப்பட்டோர்தான். மொழி திணிப்பு போல்தான் இதுவும். நாம் ஒதுக்கி வைத்த ஒன்றை நமக்கு திணிப்பது, அதிலாவது தெரிந்து நடக்கிறது. இது அதைவிட மோசம். பலரும் இதனை இவ்வளவு லைட்டாக எடுத்து நகைச்சுவை செய்து கொண்டிருப்பது உள்ளபடியே வியப்பாகத்தான் இருக்கிறது. முற்போக்கு வெறியில் மத விமர்சன ஆவேசத்தில் நியாயத்தை கூட தவற விட்டுவிட்டோமோ என குழப்பம் வருகிறது. நாளை நம் உணவு ஒன்றில் நர மாமிசம் கலந்திருந்தது என்று தெரிய வந்தாலும் இப்படித்தான் இழித்து கொண்டிருப்போமா? யோசித்து பாருங்கள். திருப்பதி எல்லா சமூகமும் போகும் இடம். அங்கே கலப்படம் நடந்து இருந்தால் அதைத்தான் கேள்வி கேட்க வேண்டுமே தவிர அதனை எந்த ஒரு சாதியின் மீதும் திணித்து எள்ளி நகையாடுவது அர்த்தம் இல்லாத வேலை. நெய் சப்ளை செய்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வதே சரி. அதுவே அதை நம்பி வாங்கும் மக்களுக்கு சொல்லும் நீதியாக இருக்க முடியும். திருப்பதி போகாத ஆள் கூட லட்டு விரும்பி உண்பவனாக இருக்க முடியும். கலப்படத்திற்கு சாதி, மதம், மொழி என பேதம் இல்லை. கலப்படம் எப்படி வந்தாலும் அயோக்கியத்தனம்தான். நான் அசைவ உணவு உண்பவன் என்பதால் மீன், மாட்டுக்கொழுப்பு பற்றி எனக்கு கவலை இல்லை என்பது அருவருப்பான சிந்தனை. ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் இதுபோல நடக்கும் பொழுது தவறு எங்கே நடந்தது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்ப்பதுதான் ஆராய்வு படைத்த மனிதனுக்கு அழகு. ஆனால் இங்கு நடந்த பிரச்சனையை மையமாக வைத்து கேலியும் கிண்டலும் செய்து இன்பம் காணும் நபர்களின் செயல் மிகவும் வருத்தத்திற்குரியது. உண்மையில் இந்த சம்பவத்தை மையமாக வைத்து கேலியும் கிண்டலும் செய்யும் 90% நபர்கள் தமிழ்நாட்டில் வேங்கிய வெயிலில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த போது வாய் மூடி மௌனித்திருந்த நபர்கள்தான். அனைத்து தரப்பு மக்களும் குடிக்கும் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த விஷயத்தில் வாய் மூடிவிட்டு இப்போது ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் கேலியும் கிண்டலும் செய்து சுய இன்பம் காணும் கேவலமான மனநிலையை பெற்றவர்கள் தான் இவர்கள். இப்போது ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் கேலியும் கிண்டலும் செய்து சுய இன்பம் காணும் கேவலமான மனநிலையை பெற்றவர்கள் தான் இவர்கள். இந்த அறிவுஜீவிகள் இந்த விஷயத்தில் மிகவும் ஈடுபாடு காட்டி பேசுவது பாஜக மற்றும் பிராமணர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான். இங்கு எந்த கடவுளும் எந்த கோவிலும் பாஜகவுக்கோ அல்லது பிராமணர்களுக்கோ சொந்தமானது கிடையாது. அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தமானது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேடுகட்ட முட்டாள்களுக்கு பாஜகவுக்கும் பிராமணர்களுக்கும் மட்டும் இந்து மதமும் அதன் சார்ந்த கடவுள்களும் நம்பிக்கையும் சொந்தமல்ல என்பதை புரிந்து கொள்ளும் அறிவாற்றல் கிடையாது என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். பாஜகவையும் பிராமணர்களையும் கேவலப்படுத்துவதாக நினைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நம்பிக்கையில் வரும் பிரச்சனையை தங்கள் சுய லாபத்துக்கு பயன்படுத்தி சுய இன்பம் காணும் கேவலமான செயலை இனியாவது நிறுத்திக் கொள்ளுங்கள். நடந்தது தவறுதான். அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றித்தான் நமது விவாதம் இருக்க வேண்டும். காரணம், இது ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை யாரும் புண்படுத்தாமல் இருப்பதுதான் அனைத்து மதத்திற்குள்ளும் ஒற்றுமையை தரும். எது எப்படியோ, கடவுள் உள்ளது என்பவர்கள் தினமும் உச்சரிப்பதை விட கடவுள் இல்லை என்பவர்கள் அதிகம் தனது பெயரை உச்சரிக்க வைத்த பெருமை திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு சேரும். அது ஒருபுறம் இருக்க, உண்மையிலேயே குற்றம் செய்தவனை விட்டுவிட்டு அறியாமல் தெரியாமல் சாப்பிட்டவர்களை கேலி கிண்டல் செய்யும் கூட்டம் ஒன்று இங்கே இருக்கிறது. அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முந்தைய காலகட்டத்தில் தேவஸ்தான பூஜைகள் மற்றும் மடப்பள்ளிக்கு தேவையான அளவு பால் பொருட்கள் தேவஸ்தான கோசாலையிலிருந்தே பெறப்படும். காலங்கள் மாறி திருப்பதிக்கு அளவுக்கு அதிகமான பக்தர்கள் தினந்தோறும் தரிசனம் செய்ய செல்வதால் பால் பொருட்கள் வெளியில் இருந்தும் கொள்முதல் செய்யப்பட்டது. திருப்பதி தேவஸ்தான லட்டு உலக பிரசித்தி பெற்ற பிரசாதம். அதன் தயாரிப்பு முறை மிகவும் தனித்துவமானது மற்றும் ரகசியமாக காக்கப்பட்டு வருவது. மிகவும் தரமான பொருட்களால் தயாரிக்கப்படுவதால் மட்டுமே
தனித்துவமான சுவை கொண்டுள்ளது. இனிப்பு வகைகளை தரம் உயர்த்த நெய் கலந்து தயாரிப்பது வழக்கமான ஒன்றுதான். வெளியிலிருந்து வாங்கப்பட்ட நெய் கலப்படமற்றதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நெய்யில் கலப்படம் செய்து நெய் விற்பனையாளர் அனுப்பியுள்ளார். மாட்டு கொழுப்பு கலந்திருப்பது அறிந்திடாமல் அந்த நெய் சேர்த்து தேவஸ்தானம் பிரசாதம் தயாரித்துள்ளது. சமீபத்தில் லட்டின் தரம் சோதிக்கப்பட்ட போது அதில் மாட்டுக்கொழுப்பு கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வேதனையான ஒன்றுதான். இன்று சந்தையில் விற்பனைக்கு வரும் நெய்யில் 90% கலப்படம் கலந்துதான் விற்பனை ஆகிறது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? கோவில் பிரசாதமாக பயன்படுத்தப்படுவதால் ஆரம்பத்தில் தர சான்று எடுத்துத்தான் அந்த நெய் கொள்முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அடுத்தடுத்த காலங்களில் அதன் தரம் குறைந்து போயிருக்கலாம். சிறிதும் கண்டறிய இயலாத வாசனை பொருட்கள் மூலம் கலப்பட எண்ணெய்களும் நெய்யும் ஒரிஜினல் போலவே சந்தைப்படுத்தப்படுகிறது. இப்போதெல்லாம் நடந்த தவறு மிக பெரியதுதான். ஆனால் தேவஸ்தானம் வேண்டுமென்று மாட்டுக்கொழுப்பை கலந்து லட்டு தயாரித்தது போலவும் லட்டிற்குள் மாட்டுக்கறி வைத்து தருகிறார்கள் என்றும் ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள் செய்து மாற்று மதத்தினர் மற்றும் இறை மறுப்பாளர்கள் சுய இன்பம் அடைகின்றனர். தவறு செய்தவனுக்கு மறுமையில் நரகம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். எங்களின் வழிபாடுகளை நீங்கள் கொச்சைப்படுத்துதல் நகைச்சுவை. அதுவே நாங்கள் செய்தால் அது சிறுபான்மை மீதான அத்துமீறல். அடுத்த மத கடவுளையும் வழிபாடுகளையும் துவேசிக்கத்தான் உங்கள் கடவுள் உங்களை படைத்தாரா என எண்ணிவிட்டு அடுத்த சுய இன்பத்திற்கு தயாராகுங்கள். கடைசியாக ஆன்மீக அன்பர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். பகவானிடம் நம்பிக்கை கொண்டு நாம் சாப்பிட்ட லட்டு பிரசாதத்தில் விஷமே கலந்திருந்தாலும் கூட அது நமக்கு எந்த ஒரு தோஷத்தையும் பாவத்தையும் தராது. ஆகவே யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் அதை செய்தவன் நம்பிக்கை துரோகி. அதுவும் நமது தெய்வ நம்பிக்கைக்கு துரோகம் செய்திருக்கிறான். அந்த பாவச் செயலை தெரிந்தே செய்தவனை தெய்வம் நின்று கொள்ளும் என்பதில் ஐயமில்லை. காலமும் கடவுளும் கர்மாவும் யாரையும் விட்டு வைப்பதில்லை. ஓம் நமோ வெங்கடேசாய நமக. நன்றி.